ஒரு சித்த யோகியின் சரிதை. இரண்டாம் பாகம். நாபி இரு கண்ட ரசனா. மனிதனிடம் மூச்சுதான் காலச்சக்கரத்தை இயக்கிக் கொண்டே வருகிறது. அதனுடன் இணைந்து ஓடும் உயிர் மூச்சான மூல பிராணன் அதன் நுட்பமான ஓட்டத்தை 4 விதமாக செயலாற்றி நமது ஸ்தூல உடலை பாதுகாப்பாக வைத்து வருகிறது. அவையே பரா, பஸ்யந்தி, மத்தியமா, வைகரி என்ற உயிர் மூச்சின் சூட்ச்மமான 4 நிலைகளாகும். பரா என்பது சுவாச ஓட்டத்தின் இயக்கத்திற்கு காரணமாக உள்ள சித்த விகாரத்தை குறிக்கும். பஸ்யந்தி என்பது அக்னியின் இருப்பிடமாக நாபியில் செயலாற்றி வருகிறது. மத்தியமா என்பது இடா நாடியின் வசமாக புலன்களை தூண்டி சந்திரக்கலையில் வசம் மனிதனை இழுத்து செல்கிறது. வைகரி என்பது எஞ்சியிருக்கும் பிராண சக்தியின் ஆற்றலை பேச்சின் அலைகள் மூலம் நாக்கில் கழல் போல் வீணடித்து வருகிறது. இந்நான்கு நிலைகளும் மனிதனுடைய பூலோக வாழ்க்கையின் நடைமுறைக்கு ஒட்டியே செயல்படுகிறது. பரா, பஸ்யந்தி, மத்தியமா, வைகரி என்கிற இந்நான்கு நிலைகளையும் ஆன்மீக வாழ்க்கைக்குரியதாக மாற்றி வைத்தால் அவற்றின் ஓட்டம் அற்புதமாக மனிதனிடம் செயல்படும். அத்தகைய சாதனையை தியாகராஜர் நாபி இரு கண்ட ரசனா என்ற தெய்வீக கீர்த்தனைகளின் பாடி பரவசம் அடைந்துள்ளார். அமர கவியும் ஸ்ரீ வித்யா உபாசனையின் முறைகளான தாந்திர சாஸ்திரம், ஸ்ரீ சக்கர உபாசனை, சோடசி மகாமந்திரம், மகாமேரு வழிபாடு போன்ற முறைகளை கையாண்டு உயர் மூச்சின் தெய்வீக ஓட்டத்தை நாபி இரு கண்ட ரசனாவின் முறையில் எய்தியுள்ளார்கள். புனிதமான ஸ்வரங்கள். தியாகராஜர் ஜீவன்களில் அடிமூலத்தையே ஆராய்ந்து உயிர் மூச்சின் மர்மங்களை ஆராய்ந்து அறிந்துள்ளார். அந்த பரபக்தியின் அரிய ஆன்மீகத்தின் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அறிவியல் பாய்ந்தோடும் மடை திறந்த வெள்ளமென அவரிடம் பாய்ந்து சென்று பல ஆயிரம் பாடல்களில் அதன் ரசத்தை எல்லாம் இயற்றி மற்றவர்களும் அதனை சுவைத்து பருகி மகிழும் வண்ணம் விளக்கமாக எழுதியுள்ளார். மனம் தெய்வீகத்தின் வசம் ஆட்கொள்ளப்படும்போது அதில் உதித்த பாடல்களின் செய்யுள் வடிவங்களே அவை. மனிதனுடைய சூட்ச்மமான உயிரின் போக்கினை அற்புதமாக கீர்த்தனைகளில் அல்லது பிரணவாகாசம் மற்றும் சித்தாகாச நிலைகளை உள்ளடக்கிய அவை யாவையும் ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களின் பிரதிபலிப்பேயாகும். தியாகராஜர் கடைப்பிடித்த தெய்வீக இசையின் புனிதமான ஸ்வரங்களின் வழிமுறையே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே இம்மாதிரியான யோக சாதனைகளை கடந்த யுகங்களில் மேற்கொண்டுள்ளார்கள் எனில் அம்மகானின் சாதனையின் மகிமைகள் எப்படிப்பட்டது என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். பிரபஞ்சத்தின் பேரறிவு. ஆனால் அமரக்கவியிடம் இந்த யோக சாதனையின் முறைகள் என்பது வேறு விதமான முறையில் தெய்வத்தின் கருணையினால் அருள் புரியப்பட்டுள்ளது. அமரக்கவியின் யோக முறை என்பது பிரகிருதியின் பிரபஞ்ச இரகசியங்களை ஆராய்ந்து அறிவதில் முக்கியத்துவம் அளித்து அதில் முன்னேறி சென்ற விதம்தான் ஆகும். அமரக்கவி கையாண்ட இம்முறை என்பது இசையின் ராகங்கள் அளிக்கும் பரவச நிலையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது மட்டுமல்லாமல் அதைவிட மிகவும் கடினமான ஒன்றாகும். உடல் தத்துவத்தின் சூட்ச்மமான இயக்கங்களை வைத்தே இயற்கையின் இரகசியங்களை ஆராய்ந்து அதில் புதைந்து கிடக்கும் மர்மங்களை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு ஒப்பாகும். இந்த முறையிலேயே அவர் பிரபஞ்சத்தின் பேராற்றல்களை எல்லாம் அளிக்கவல்ல பேரறிவினை காஸ்மிக் விஸ்டம் தனக்குள் தக்க வைத்து கொள்ளும்
மகத்தான சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். பரிணாம வளர்ச்சி மனிதனிடம் மிக ஆழமாக புதைந்து கிடக்கும் நான் என்ற உணர்வை ஐ கான்ஷியஸ்னஸ் அடிப்படையாக வைத்துத்தான் பரிணாம வளர்ச்சியில் பல்வேறு உயிரினங்களாக சுற்றித் திரிந்து காலப்போக்கில் இயற்கையின் சூழலில் உருமாற்றம் பெற்று படிப்படியாக முன்னேறி கொண்டு வருகிறான். பிரகிருதியின் பரிணாம வளர்ச்சியின் நியதியின்படி ஜீவன்கள் ஓர் உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினமாக 1-6 வரை அறிவின் வளர்ச்சி வரை மாறி செல்ல கூடு விட்டு கூடு பாய்ந்து செல்வது என்பது அவற்றின் சுயமுயற்சி ஏதுமின்றி தன்னாலேயே இயற்கை நடத்தி செல்லும் சுழற்சி முறையாகும். இறுதியில் மானிடன் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியின் சிகரமென போற்றப்படும் ஒப்பற்ற மனித பிறவியை இந்த வகையிலேதான் பெற்றுக்கொள்கிறான். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பேச்சு தான் ஆகும். பறவைகளிடம் பேச்சு என்பது பலவித ஒலிகளை அவை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் விதமாக அமைந்துள்ளது. விலங்கினங்களிடம் பேச்சு என்பது சப்தமாக இருக்கிறது. ஆனால் அதே பேச்சு மனிதனிடம் சொல்லாக மலரும்போது பகுத்தறிவு என்ற 6வது அறிவின் வளர்ச்சியில் மறுமலர்ச்சி அடைய தொடங்குகிறது. இவ்வாறு பரிணாம வளர்ச்சியில் மானிட பிறவியாக உருவெடுத்த மனிதனே 7 முறை மனித ஜென்மங்களில் அறிவில் முன்னேற்றம் காண வாய்ப்பளிக்கிறது இயற்கை. எனவே மனிதன் தனக்கு கிடைத்த பொன்னான மனித பிறவியின் 7 ஜென்மங்களில் ஏதாவது யோக சாதனையின் வாயிலாக சுய முயற்சிகள் செய்து அவனுடன் அறிவின் அடுத்த கட்ட மேன்மையை பெற்றுக்கொள்ள தீவிர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதை விடுத்து தனக்கு கிடைத்த அரிதான மனித பிறவியில் உண்பது உறங்குவதும் எந்தவித யோகத்தின் முயற்சிகளை படித்தறிந்து கொள்ளாமலும் வீணாக சுற்றித் திரிந்த பொழுதை கழித்து வந்தால் மனித பிறவியின் மேன்மைகளை பறிகொடுத்துவிட்டு மீண்டும் இயற்கையின் கூடு விட்டு கூடு பாயும் அதன் தொடக்க நிலைக்குள் சென்று விடுவான் என்பது எச்சரிக்கையாகும். இயற்கை மனிதனை ஒவ்வொரு பிறவியிலும் அவனுடைய ரூபத்தையும் நாமத்தையும் மாற்றி வைக்கிறது. யோகத்தின் தாத்பரியமே மனிதன் தன்னுடைய நாமத்தையும் ரூபத்தையும் பிரக்ஞையையும் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்வதே முக்கிய நோக்கமாக உள்ளது. மனிதனின் யோக சாதனையின் முயற்சி என்பது அவன் வாழ்க்கையில் ஜென்மாந்திர ஜீவித ஓட்டத்தின் இதுநாள் வரையில் கண்டறியாத ஒரு திருப்புமுனையாக அல்லது ஆன்மீகத்தின் புதிய அனுபவத்தின் அணுகுமுறையை அள்ளி தருகிறது. அதுதான் பிரபஞ்ச சக்தியின் பேராற்றலாக விளங்கும் பேரறிவின் வலிமையை யோகத்தின் வாயிலாக சிறிது தட்டி பார்ப்பதற்கு சமமாகும். அத்தகைய சாதனையை நிகழ்த்த மனிதன் கால் தடம் பதிக்கும் முதல் இடமாக இருக்கும் அவனுடைய வாய் பகுதியே தெய்வீகம் குடிகொண்டுள்ள இடமாக உள்ளது. வாய்ப்பகுதியில் அமைந்துள்ள சிறு நாக்கு என போற்றப்படும் அந்நாக்கு மற்றும் பெருநாக்கின் வசமுள்ள வைகரி மற்றும் ரசனா என்ற இந்த 2 சித்திகளும் மனிதனிடம் பெரும் தெய்வீக மாற்றங்களை நிகழ்த்தவல்ல அதிசய ஆன்மீக சக்திகளாகும். இந்த கருத்தை மையமாக வைத்தே மகான் தியாகையர் தாம் இயற்றிய தெய்வீக ராகத்தில் நாபி இரு கண்ட ரசனா என பாடி உயிரின் அதிக சூட்சும நிலைகளில் பிராணசக்தி ஆன்மீக எழுச்சி பெறும் விதங்களையே தன் இசையில் குறித்து வைத்துள்ளார். வேதங்களும் இதையே பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி என அதற்கு இணையாக ஓடும் பிராண சக்தியின் ஆற்றல்களையே குறிக்கின்றது. இந்த அதிசூட்சுமமான உயிரின் 4 நிலைகளே இப்பிரபஞ்சம் அனைத்தும் எங்கும்
எதிலும் நீக்கமற பரவி நிற்கும் ஓர் எழுத்து மகா மந்திரமான பிரணவத்தின் அகார உகார மகாரம் என்கிற அதி உன்னத நிலைகளாகும். சர்வ சாக்கித்தியம். மனிதன் சடலத்திற்கு துணை போகும் ஜட தேகத்தின் குறுகிய அதன் நடைமுறைகளுக்குள் இயற்கையினால் அடக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய ஸ்தூல தேகத்தினுள்ளேயே உறங்கி கிடக்கும் அவனுடைய சுய உணர்வு என்பது உண்மையில் தேவ சக்தியின் ஆளுகைக்கு உட்பட்டதாகும். பிரபஞ்ச படைப்பின் எதிரும் புதிருமான இரு வேறுபட்ட குண அதிசயங்களை கொண்ட மனதின் சலனத்தினால் உண்டாகும் புலன்களின் சேட்டை மற்றும் அதனை மீறி செல்லும் திறன் படைத்த உயிர் மூச்சின் பிராண சக்தியின் ஆற்றல் ஆகிய இதன் நன்மைகளின் விதங்களையே மகான் தியாகையர் தம்முடைய நாபி இரு கண்ட ரசனா என்ற கீர்த்தனைகளின் மூலமாக பாடியுள்ளார். ஒவ்வொரு மனிதனின் தேகத்திலும் இன்னுமொரு உடல் அவனுடைய அறிவிற்கு புலப்படாமலேயே இரகசியமாக ஒளிந்து கொண்டுள்ளது. அதுவே சூட்ச்ம சரீரம் என்பதாகும். இந்த ஸ்தூல சூட்ச்ம சரீரங்களில் ஒன்றை ஒன்று மிஞ்சும் போராட்டங்கள் அனைத்தும் வெளிப்பார்வையின் சலனத்தினால் உண்டாகும் எண்ண அலைகளில் ஓய்வில்லாத அதன் ஓட்டங்களில் ஒளிந்து கொண்டுள்ள இவையே நாபி, இருதயம் மற்றும் கண்டம் ஸ்தானங்களில் நிகழும் செயல்களினாலேயே ஆகும். நன்றி, வணக்கம்.